Okay. So first spam score check பண்ணுவீங்க. First you need to take the site list. Okay. First point is மதியம் தான். மதியம் இவங்க முடிச்சுட்டாங்க. சரி போயிட்டு. So first step வந்து we need to take the site list. So site list வந்து the prompt is free high DA PA directory submission site list 2026 அப்படி போட்டுக்கலாம். அது போடும்போது கொஞ்சம் நிறைய சைட் வருதா, நிறைய சைட் லிஸ்ட் வரும். ஆனா அதுல பாதி ஒர்க் ஆகும். எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னா தான் நம்ம வேலை ஈஸி ஆயிருமே. அப்படி ஒர்க் ஆகாது. யூ நீட் டு செக் எவ்ரிதிங். ஓகே, சைட் லிஸ்ட் பார்த்தோம்னா 400 500 போட்டிருப்பாங்க. அதுல பாதி முக்கால்வாசி ஒர்க் ஆகும். That is why I told you and this is actually gold அப்படின்றது. அதனால ஒரு ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு பட் நேற்று டைரக்டர் சப்மிஷன் பார்த்தோமா, அது வந்து ஒரு ஷீட் கூகுள்ல ஒரு ஷீட்டை போட்டு we have 13 different type of submission. 13 ஷீட் போட்டு அதுல வந்து எப்படி போடுறீங்கன்னா சைட்டோட URL லிஸ்ட் போடுங்க. அதுல DAPA and spam score அதுல என்டர் பண்ணிட்டு யார் அதை எடுத்தாங்கன்ற பேரை ஆட் பண்ணு. புரிஞ்சதா எதுக்குன்ட்டு? யார் அதை கண்டுபிடிச்சாங்க மீன்ஸ் who got that site. So if it is you, mention your name. So then you will know who is contributing more அப்படின்றதுக்காக. It's not a competition, but to know யாரோ ஒரு அந்த எக்ஸல் ஷீட்டை கிரியேட் பண்ணிட்டு ஷேர் இட் அந்த குரூப் எல்லாருமே போய் அதுல ஆட் பண்ணணும். அட் தி எண்ட் என்ன ஆகும்னா, நான் என்ன சொன்னேன், கிளாஸ் முடியும் போதுல ஈவன் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி கீப் ஆன் ஆடிங் இட். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமானது கிடைக்கிறது. அது கிடைச்சா பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதுதான் ரொம்ப ஸ்கேர்சிட்டியில இருக்கக்கூடியது. ஸோ ஃப்ரீ ஹை டிஏபி என்ற அந்த இதுல இருந்து வி கெட் சம்திங். பட் கடைசியில நான் ஒரு டெக்னிக் தரேன் அட் தி எண்ட், நாட் நவ். ஸோ இதை வச்சுட்டு மேனுவலா அது நம்ம இப்போ செம்ரஷ்ன்ற அந்த டூல் காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலா எல்லாம் பண்ணோம், அதே மாதிரி தான் நம்ம கிளாஸ் பூரா ஃபர்ஸ்ட் மேனுவலா வில் ஃபைண்ட் அண்ட் தென் வில் யூஸ் டூல் டு ஸ்கிராப் த URLs ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் இப்போ சைட் லிஸ்ட் கிடைச்சதுன்னா தென் யூ ஹேவ் டு செக் த DA PA and spam score. You have to check. Third வந்து follow முன்னாடி you need to check website traffic. இப்போ ஒரு சைட்டுக்கு 100 பேர் தான் வராங்க மாசத்துக்கு, நான் அங்கிருந்து பேக் லிங்க் எடுத்து என்ன பண்ண போறேன் இல்லையா? ஸோ யூ நீட் டு செக் how many people are visiting the site. இப்போ நான் வந்து இங்க academia.edu ஒரு சைட் எடுத்திருக்கேன். இந்த சைட்டோட we'll check DAPA செக்கர்ல உங்களுக்கு ஸ்பாம் ஸ்கோர் கிடைக்கும். கிடைக்குதுல்ல, எல்லாருமே ப்ரோ வெர்ஷனுக்கு அப்கிரேட் சொல்லிட்டு இருக்காங்க. Now if you see the site, இதுல வந்து DAPA செக் பண்ணும்போது எவ்வளவு காமிக்குது, 93 and 60 is the DA and PA. So இது வந்து நம்ம எடுக்கக்கூடிய சைட் தான். பட் we need to check அதுக்கு சைட் டிராஃபிக் வந்து வெப்சைட் டிராஃபிக் நிறைய இருக்கு. அண்ட் இஃப் யூ டூயிங் அன் இந்தியன் வெப்சைட், மேக்ஸிமம் இந்தியாவுக்கு நிறைய டிராஃபிக் இருக்கிற அந்த மாதிரி சைட்ஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ சிமிலர் வெப்னு சொல்லிட்டு we have a Chrome extension, சிமிலர் வெப். இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு if you click this one, it will show you what is the site visit every month. 24.8 million, almost 2.5 crore is the
இட்ஸ் ஆக்சுவலி குட் கவுண்ட் இல்லையா? 2.5 கோடி பேர் வந்து உங்க சைட்டை இந்த சைட்டை விசிட் பண்றாங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி குட் சைட். இப்போ நம்ம அடுத்து செக் பண்ண வேண்டியது கண்ட்ரி வைஸ். கண்ட்ரி வைஸ் இந்தியா ரொம்ப கம்மி தான் இது. பட் திஸ் சைட் வி கேனாட் அவாய்ட் இட். நீங்க மேக்ஸிமம் நீங்க கேள்விப்படாத சைட் அப்படின்னா இந்தியாவுக்கு டிராஃபிக் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. இட்ஸ் ஹேவிங் குட் டிராஃபிக், நெவர் மைண்ட். பட் இந்தியா இருந்தா இன்னும் நமக்கு பெட்டர். ஓகே, வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் ஓப்பன் ஆக்சஸ் ஆன் அகாடமிக் பப்ளிஷிங்? இது அவங்கள பத்தி எப்படிலாம் தேடுறாங்கன்றது அது நமக்கு தேவையில்லை. ஸோ திஸ் சைட் வி கேன் டேக் இட். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து இது டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா செக் பண்ணணும். ஓகே, எங்கேயாவது லிங்க் போட்டிருக்காங்களா? என்னோட ப்ரொஃபைல் இதுல வந்து நான் எங்கேயோ லிங்க் போட்டிருக்கேன். ஸோ இங்க நான் ஒரு லிங்க் போட்டிருக்கேன், ரெட் கலர்ல காமிக்குதா? நான் இதை சொன்னா இந்த பிளகின் டூ ஃபாலோ நோ ஃபாலோ நான் சொல்லியிருந்தேன்ல, நோ ஃபாலோனா ரெட் கலர்ல வந்து இந்த மாதிரி டாட்டடா காமிக்கும். ஸோ இது வந்து நோ ஃபாலோ செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல், அதையும் எடுத்துக்கோங்க, நோ ஃபாலோ அப்படின்ட்டு. ஸோ நோ ஃபாலோ செக்கர் அப்படி இருக்குன்னா நீங்க போய் எப்படி நீங்க டூ ஃபாலோ நோ ஃபாலோ யூஸ்வலி செக் பண்ணுவீங்க? செக் மறந்துருச்சா? ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போய் அதுல போய் நீங்க செக் பண்ணணும். ஸோ இஸ் தேர் எனிவேர் மென்ஷன்ட் நோ ஃபாலோ? கொஞ்சம் மேல கீழே எல்லாம் பார்த்து இருக்காட்டு. நமக்கு இது வந்து இட் வில் ஓப்பன்லி ஷோ தட். இங்க பாருங்க, இது ரெட் கலர்ல காமிக்குதா? நாங்க ஒரு லிங்க் எடுத்திருக்கேன். ஸோ இட் இஸ் ஷோயிங் இன் ரெட். ஸோ இட் இஸ் நோ ஃபாலோ. ஒரு ரெண்டு இதுலையும் செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் செக் பண்ணி கிடைக்கலன்னா இதுலயே ஒரு தடவை செக் பண்ணீங்க. ஸோ திஸ் சைட் ஈவன் தோ நோ ஃபாலோனாலும் நமக்கு வந்து 2.5 கோடி டிராஃபிக் இருக்கு. ஸோ வி கேன் டேக். என்ன சொன்ன, ஒரு 30-40% யூ கேன் டேக் நோ ஃபாலோ, ஒரு 60% யூ கேன் டேக் டூ ஃபாலோ. டூ ஃபாலோ கிடைச்சா ரொம்ப நல்லது, இல்லாத பட்சம் நல்ல சைட்டை நீங்க அதுல இருந்து எடுத்துக்கு. இப்போ நமக்கு வந்து ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். அது நம்ம சைட் வந்து மேல வரணும்னா we have to follow all these. So first one, the keyword research, then quality content, then on page get the technical SEO, and then off page. So off page we have 13 different types of submission that I'll show you one by one. And அதுக்கப்புறம் keyword density, அதாவது 1க்கு மேல போகக்கூடாது, ரொம்ப ஸ்டஃப் பண்ணக்கூடாது. ஏஜ் ஆஃப் தி டொமைன், ஆல்வேஸ் வந்து 10 வருஷம் ஓல்டா இருக்கிற ஒரு டொமைனுக்கு இன்னும் கொஞ்சம் அதுக்கு அத்தாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும். சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் அண்ட் வீடியோ பிளாட்ஃபார்ம் என்கேஜ்மெண்ட், ஈவன் தோ யுவர் சைட் எஸ்இஓல மேல இருந்தாலுமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் எல்லாத்துலயுமே உங்க பிரசன்ஸ் கண்டிப்பா அங்க இருக்கும். இமேஜ் இன்ஃபோகிராஃபிக் என்கேஜ்மெண்ட் சேம். அண்ட் ஃபாலோ கூகுள் வெப் மாஸ்டர் கைட்லைன்ஸ். அதாவது கூகுள் ஒவ்வொரு ஸ்பேம் அப்டேட் எல்லாம் விடுவாங்க. போன வாரமா ஒரு இந்த வாரம் ஒரு ஸ்பேம் அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து யூ நீட் டு கன்வே வாட் யூர் ட்ரைங் டு டெல். யூஸ்வலி என்ன பண்ணுவோம், கன்க்ளூஷன்ல போய் நம்ம சொல்லுவோம்ல. இப்ப என்ன சொல்லுதுன்னா, மேலே வந்து எஸ்இஓக்கும் புரியணும், ஆடியன்ஸுக்கும் புரியணும் வாட் யூர் ட்ரைங் டு கன்வே அப்படின்றது. இல்லாட்டினா ஐ ஒன்ட் ரேங்க் இட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு டைமுமே வந்து இப்ப என்ன பண்ணுவோம், திருப்பி நம்ம ஆன் பேஜ் எல்லாம் நம்ம we need to optimize it. ஸோ அதுதான் அதாவது இப்ப ஜாவா கோர்ஸ்னா மேலே வந்து ஜாவா கோர்ஸ் பத்தி நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ வந்து கீழே வரைக்கும் எவனும் படிக்க மாட்டேங்கிறான்றதால மேலே படிச்சு முடிக்கணும்னு சொல்றது.
தெரியாது. நோ ஒன் வாண்ட்ஸ் டு ரீட் தி என்டையர் ஆர்டிகல். அது மேலே முடிச்சிருங்கன்னு இல்ல. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு படத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் மிஸ் பண்ணிடாத, அங்கதான் வந்து கிறிஸ்டோபர் நோலன் எல்லாமே எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் ஒண்ணும் இருக்காது. வாட் ஆர் ட்ரைங் டு சே இஸ் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்காரு. அவ்வளவுதான். சோ எல்லா இடத்துலயும் இப்ப நான் இப்ப நீங்க ஜாவா கோர்ஸுக்கு வரும்போது வாட் அண்ட் ஆல் யூ நீட், அது மேல படிக்கும்போது ஜாவா கோர்ஸ்ன்ற பேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மேல வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சிலபஸ் பார்ப்பீங்க, அப்புறம் ட்ரெயினர், ஃபீஸ், சர்டிபிகேட், பிளேஸ்மெண்ட், அதெல்லாம் நீங்க அதுக்கு அந்த கோர் வேல மென்ஷன் பண்ணணும். யூ நீட் டு மேக் யுவர் கஸ்டமர்ஸ் ஸ்க்ரால் த என்டையர் பேஜ். ஸோ அந்த அளவுக்கு அதுல கான்டென்ட் இருக்கணும். அத ஏஸ்தட்டிக்கலாவும் அது நல்லா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவான், படிச்சுட்டு மேல பார்த்துட்டு ஓகே அப்படின்னு போயிடுவாங்க. And we have 13 different type of submission. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் நேத்து நீங்க பார்த்தது டைரக்டரி சப்மிஷன் we have. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது we will be having 2 different type of submission. சப்மிஷன் ஒன்றும் இல்லை, ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்ல போய் நம்ம லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடணும், அவ்வளவுதான். That is called as backlinking technique. ஸோ பேக்லிங்க் டெக்னிக் வந்து டைரக்டரி சப்மிஷன். ரொம்ப குவாலிட்டியா நமக்கு பேக்லிங்க் கிடைக்கக்கூடியது ஆர்டிகல் சப்மிஷன் அண்ட் கெஸ்ட் போஸ்டிங். கெஸ்ட் போஸ்டிங் என்னன்னா, ஆர்டிகல் சப்மிஷன் நீங்க ஒரு சைட்ல போய் ஆர்டிகல் சப்மிட் பண்ண வந்துடலாம், பெர்மிஷன்லாம் கேட்க தேவையில்லை. ஆனா அந்த சைட்ல வந்து நீங்க டெக்னிக்கலாவும் பேசலாம், நாளைக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபியும் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ அது வந்து ஆர்டிகல் சப்மிஷன். இப்போ நீங்க ஃபேஸ்புக்ல வந்து போஸ்ட் போடுறது என்ன, இந்த போஸ்ட் தான் போடணும்னு கிடையாது இல்லை. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் சப்மிஷனுக்கு யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் சைட் வேர் இட் பி வைட் ரேஞ்ச் ஆஃப் டொமைன்ஸ் இருக்குது. அதில் காரை பத்தியும் போட்டுருக்கலாம், ட்ரெஸ்ஸை பத்தியும் போட்டு என்ன வேணா போடலாம். கெஸ்ட் போஸ்டிங்னா இது சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து அக்ஷயோட சைட் நான் பாக்குறேன், ஒரு சைட் அவர் வச்சிருக்காரு. நான் சொல்றேன் அந்த பிளாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா நான் வேணும்னா ஒரு பிளாக் நான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்றேன் உங்களுக்கு, நான் அதுல ஒரு சம்மரி அனுப்புறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அனுப்பும்போது when he's reading, நல்லா இருக்கு, vocabulary எல்லாம் சூப்பரா இருக்குது, எல்லாம் புரியுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும், ஸோ வாட் யூ வாண்ட் இன் ரிட்டர்ன், எனக்கு காசெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு பேக்கிங் மட்டும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன கீழே ஆத்தரோட இதுல வந்து என்னோட லிங்க் மட்டும் நான் போட்டு பேக் லிங்க் எடுத்துருவேன். பட் நிறைய கெஸ்ட் போஸ்டிங் சைட்ஸ் ஆர் சார்ஜிங். அக்ஷய் என்ன சொல்லுவாரு, நீங்க இதை எழுதிக்கிங்க, லிங்க்கும் எடுத்துக்கோங்க, ஆனா எனக்கு ஒரு $5 பே பண்ணும். ஸோ கெஸ்ட் போஸ்டிங் இஸ் ஆக்சுவலி சார்ஜிங். ஆனா நாங்க ஆர்டிகல் சப்மிஷன்லேயே போதுமானது நம்ம எடுக்கலாம். அப்புறம் சோஷியல் புக் மார்க்கிங். சோஷியல் புக் மார்க்கிங் இருக்கிறதுல ஈஸியஸ்ட். இன்னைக்கு நான் பார்க்க போறது சோஷியல் புக் மார்க்கிங் அண்ட் ப்ரொஃபைல் கிரியேஷன். ஃபாரம் சப்மிஷன்னா நம்மளோட ரெடிட், குவாரா அந்த மாதிரி சைட்ல வந்து இட்ஸ் அண்ட் ஃபோரம். அதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்கை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வில் கம் அண்ட் ஆன்சர் இட். ஒரு டிபேட் மாதிரி இருக்காது, இட் வில் பி அன் டிஸ்கஷன். ஸோ அங்க நம்ம பண்ணக்கூடிய சப்மிஷன். வெப் 2.0னா உங்களோட பிளாக் ஸ்பாட்ல நீங்க பண்ணீங்கல்ல, உங்க பிளாகர், அப்புறம் வேர்ட்பிரஸோட இதுல விக்ஸ்னு ஒன்று இருக்கும், அப்புறம் லிங்க்டின், இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் தான் வெப் 2.0. பிளாக் அண்ட் பிளாக்ல கமெண்ட்ஸ் எப்படின்னா, இது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் குறுக்கடான விஷயம் தான். பட் மெனி பீப்புள் டூ இட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஈஸி திங். நான் ஒரு 1 year முன்னாடி சபரிமலையில அக்கமடேஷன் பார்க்கறதுக்காக நான் அந்த சைட்டுக்குள்ள போயிருந்தேன். அங்கிருந்து நிறைய பேர் பேக்லிங்க் எடுத்திருக்காங்க. எப்படி பேக்லிங்க்னா வந்து சுவாமியை சரணம் ஐயப்பான்னு போட்டுட்டு கீழே வந்து இது லிங்க் போட்டு எடுத்திருக்காங்க. அண்ட் none of them were Indians. அவங்க போடுவாங்கல்ல அக்கமடேஷன் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் மாதிரி போடுவாங்க, கீழே போய் கமெண்ட் போட்டு எடுத்துட்டாங்க பேக்லிங்க். கமெண்ட் போட்டு பேக்லிங்க் எடுத்துட்டாங்க, அதை பிளாக் பண்ணிட்டாங்க. பட் அப்ப அது எவ்வளவு டிராபிக் வரக்கூடிய சைட்டு, எவ்வளவு அத்தாரிட்டி கூடிய சைட்டு, அங்கிருந்து ஸோ இப்போ ஆண்டோ வந்து ஒரு ஆர்டிகல் போடுறாரு, நான் கீழே போயிட்டு கிரேட் ஆர்டிகல் ஆண்டோ, நீங்க இப்படிதான் அடிக்கடி போடுன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு லிங்க் எடுத்துட்டு நிறைய சைட்ஸ் அதை ப்ராஹிபிட் பண்றாங்க. பட் ஆப்ஷன் இருந்தா நீங்க அதையும் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு லாஸ்ட் ரிசார்ட் மாதிரி வச்சுக்கோங்க, அது ஒரு பிரைமரியா நீங்க போய் இது பண்ண தேவையில்லை. தென் பிபிடி, பிடிஎஃப் சப்மிஷன், நீங்க ஸ்லைட் ஷேர் அந்த மாதிரி சைட்ஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ காலேஜில் படிக்கும் போது we used to get PPTs from them. That is also a wonderful thing. Image infographic submission, Pinterestல எல்லாம் நீங்க ஒரு போஸ்ட் போட்டு you can take backlink from that. Pinterest மாதிரி, டம்ளர் அந்த மாதிரி நிறைய சைட் இருக்கு. பிசினஸ் லிஸ்டிங்னா இப்போ நீங்க ஜஸ்ட் டயல், சுலேகா,
அந்த மாதிரி லோக்கல் இருக்கிற சைட்ஸ்ல நீங்க வந்து லிஸ்ட் பண்ணக்கூடியது. ப்ரெஸ் ரிலீஸ் இதுவும் இப்ப ரொம்ப சார்ஜபிள். ப்ரெஸ் ரிலீஸ்னா இப்போ நீங்க புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஹிந்து நியூஸ் பேப்பர்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா அங்க இருந்து அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அங்க இருந்து நீங்க லிங்க் எடுத்துக்கலாம். பட் இட்ஸ் ஆக்சுவலி கெட்டிங் சார்ஜ். ஹேரோ அப்படின்னா ஹெல்ப் ரிப்போர்ட்டர் அவுட். ஹெல்ப் ரிப்போர்ட்டர் அவுட்னா இப்போ நாட் எவ்ரி ஆத்தர் ஆர் அண்ட் எவ்ரி கான்டென்ட் ரைட்டர் வில் பி so good in all the concept. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் வேணும், எழுதி கொடுக்குறீங்களா கேட்டா நம்ம எழுதி கொடுத்து அங்க இருந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். ஃபைனலி தெர் இஸ் காம்படிட்டர் அனாலிசிஸ். காம்படிட்டர் அனாலிசிஸ்னா செம்ரஷ், ஊபர் சஜஸ்ட் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி காம்படிட்டர் எங்க இருந்தெல்லாம் பேக்லிங்க் எடுத்துருக்கானோ அங்க போய் நம்ம பேக்லிங்க் எடுக்கலாம். ஸோ தெர் இஸ் அ ஃபைனல் டாபிக் வில் பி சீயிங். இப்போ நீங்க இதுல இருந்து கஷ்டப்பட்டு எடுப்பீங்கல்ல, இதுல இருந்து கஷ்டப்பட்டு எடுத்து நீங்க பேக்லிங்க் எடுத்திருப்பீங்க. நான் வந்து நேரம் நீங்க எங்க இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு லிங்க் எடுத்தீங்களோ அங்கிருந்து நான் பாட்டுக்கு அழகா எடுத்துட்டு போயிருவேன். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு 10-15 வருஷமா பேக்லிங்க் எடுத்து வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க. அங்க போய் யூ கேன் டேக் த பேக்லிங்க். இன்னொன்னு, இப்போ ஹூ வில் பி அ காம்படிட்டர்? இப்போ நீங்க காம்படிட்டர் அனாலிசிஸ்னா யாரை நீங்க எடுப்பீங்க? கோயம்புத்தூர்ல மேபி ஃபிட்டா ஒரு கியூட்ரி அந்த மாதிரி தான் எடுப்பீங்க. ஆனா அப்படி எடுக்கணுமா? இல்ல ஆல் ஓவர் இந்தியால இருந்து எடுக்கலாமே. இப்போ கொச்சின்ல ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க பேக்லிங்க் எடுக்கிறாங்க, அங்க தான் பேக்லிங்க் எடுக்க கூடாதுன்னு கிடையாது. ஸோ இவங்க நமக்கு லோக்கல் காம்படிட்டர்ஸ், மத்த எல்லாமே இன்டைரக்ட்லி தேர் ஆர் காம்படிட்டர்ஸ். ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியால மொத்தம் எவ்வளவு சென்டர்ஸ் இருக்கும். அங்கிறதெல்லாம் வந்து எப்படி அந்த சென்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் பெங்களூர் ஃபர்ஸ்ட் 10 வருதா அவனத்துக்கு சென்டர்ஸ்ல கூட அங்க வந்து எடுக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டேக் பேக்லிங்க். இப்போ வந்து ஒரு வெப்சைட் இருக்கு, அங்க போய் உங்களால லிங்க் பேஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா தேர் இஸ் நோ யூஸ். பட் இப்போ ரெடிட் அண்ட் குவாரால நீங்க வந்து லிங்க் பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்க லிங்க் நீங்க பேஸ்ட் பண்ணாலும் ரொம்ப ஆர்கானிக்கா நீங்க பேஸ்ட் பண்ணணும். ஃபோர்ஸ்ஃபுல்லா எங்கேயும் போய் பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி வச்சு உங்க அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க. நீங்க ரெடிட்ல எப்படின்னா, when a topic is coming up, நீங்க போய் எக்ஸ்பர்ட் சஜஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். கொடுக்கும்போது ஆப்வியஸ்லி எவ்ரிஒன் will come and see who you are. அதை கிளிக் பண்ணி உங்க ப்ரொஃபைல் வந்து அங்க உங்களோட லிங்க் நீங்க எடுத்துக்கலாம். அப்போ வந்து பாப்பீங்கல்ல யார் இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. கண்டிப்பா அங்க ஒரு டிராபிக் வரும், அங்கிருந்து என்கொயரி வரும், எல்லாமே வரும். பேசிக்கா ஒரு அபார்ட்மெண்ட் குரூப்ல நான் போடுற மெசேஜுக்கே எனக்கு வந்து என்கொயரிஸ். ஸோ ரெடிட் குவாராலாம் வந்து நீங்க அந்த பேக்லிங்காக போகக்கூடாது. யூ நீட் டு கிரியேட் அன் அத்தாரிட்டி, ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஜெனியூனிட்டி கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அது நம்ம ஒன் பை ஒன் வில் சி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரொஃபைல் கிரியேஷன். ப்ரொஃபைல் கிரியேஷன் இஸ் நத்திங் பட், நீங்க வந்து ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ நீங்க கிரியேட் பண்ணும்போது ஒரு சில டீடைல்ஸ் கேட்கும் இல்லையா, அந்த டீடைல்ஸ் என்டர் பண்ணிட்டு அது கூடவே வந்து நீங்க உங்களோட வெப்சைட் லிங்க் நீங்க போட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஃபைல் கிரியேஷன். நீங்க எந்த வெப்சைட் போனாலும் நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணல. ஸோ இந்த 13 சப்மிஷன்ல எந்த சைட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்க வேண்டியது, என்னால போய் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியுமா? ஸோ இஃப் யூ கெட் an opportunity to create a ப்ரொஃபைல் கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். என்னால் அங்க லிங்க் பேஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க பாருங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஐ ஹாவ் டேக்கன் academia.edu அப்படின்ற இது எடுத்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்க உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்க உள்ள லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதும் டோன்ட் திங்க் தட் யுவர் ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட். யூ நீட் டு கோ அண்ட் அப்டேட் யுவர் ப்ரொஃபைல். சரியா? இதுக்கு மை ப்ரொஃபைல், I'm going to my profile. இங்க எடிட் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் இருக்கு. Go and click edit profile. ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துருக்கேன். I have given an Instagram, this one also. So இந்த மாதிரி இங்க add link கொடுத்துட்டு நீங்க you can give whichever you want. ஓகே, நான் அந்த ஆர்கனைசேஷன் எடுத்து நம்ம ஆர்கனைசேஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஓகே, நம்மளோட பேக்லிங்க் வந்து நம்ம வெப்சைட் தானே போகுது. ஸோ இப்போ நீங்க ஒரு ஆத்தர் அப்படின்னா வந்து, இல்ல நீங்க ஒரு ட்ரெயினர் அப்படின்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் கண்டிப்பா நீங்க கொடுக்கும். திஸ் வே யூ நீட் டு கோ அண்ட் பேஸ்ட் யுவர் ப்ரொஃபைல். இப்போ நீங்க வந்து அங்க யூஆர்எல் மென்ஷன் பண்ண முடியலன்னா இந்த பயோல எங்கேயாவது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்றது நீங்க பார்க்கணும்.
பட் ஆல்ரெடி கீழே நம்ம கொடுத்துருக்கறனால we are not going to take it from anywhere. So நீங்க நேரம் உள்ள போறீங்க, எடிட் ப்ரொஃபைல் கொடுக்குறீங்க, come down and see if there is an option like this. இந்த மாதிரி URL பேஸ்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துட்டு just go and paste and come back. இன்ஸ்டாகிராம்ல கேட்கலாம் நாங்க என்ன சொன்னாங்கிறது பேக்லிங்க் உங்களுக்கு வராது. இங்க நீங்க இந்த பேப்பர் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுல வந்து if you have a link you can do it. நான் இங்கிறது எதுவுமே எடுக்கல, நான் வந்து ப்ரொஃபைல் கிரியேஷனுக்காக மட்டுமே நான் வச்சிருக்கேன். This one is above academia.edu அப்படின்ற ஒரு சைட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் about.me. சரியா? இங்க நான் எப்படி போய் இதை எடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். Where should I go? Where can I எங்க இருக்கு டீடைல்ஸ்? ஓகே, டீடைல்ஸ், சோஷியல் லிங்க். ஆனா இங்க உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வேற உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ற மாதிரி எதுவும் கிடையாது. அவனே அதர்னு ஏதா இருக்கா அதை பார்த்துக்குங்க. நம்ம வெப்சைட்டுக்கு போகணும். அது நீங்க ஸ்லைட் ஷேர்ல எடுக்கிறது, இந்த சைட்ல நீங்க எடுக்கணும். அது எதுவும் இல்லைல்ல, we don't have an option. Then நான் அகாடமியில என்ன சொன்னேன் எங்க பண்ணணும்ட்டு, if you don't have an option பயோல வந்து எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ அப்டேட் ஒர்க், எஜுகேஷன், ஆக்குபேஷன், இன்ட்ரெஸ்ட், லொகேஷன், பயோ. பயோல போயிட்டு என்ன போட்டிருக்கேன், ஹலோ ஐ எம் சதீஷ், I'm a web developer living in India. I'm a fan of technology web development. You can read my blog with a click on the button. அப்படி சொல்லிட்டு இங்க நான் கொடுத்துருக்கேன். எங்க சதீஷ், இங்க நோ மோர்னு கொடுத்துருக்கேன். Okay, now let me read my blog. It is coming to explore it. எல்லா சைட்ல இருக்காது, அதுக்கு இந்த சைட்ல இருக்கு, அது இல்லாத சைட்டுக்கு எல்லா பயோல. இப்போ இங்க கிளிக் மேல இருக்கா லிங்க், என்டர் யுவர் URL and give. ஸோ இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே உங்களுக்கு இருக்கும். ஒரு சில இதுல வந்து இந்த மாதிரி லிங்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது when we go to that type of site we can see. அதாவது அது வரும்போது நான் சொல்றேன் எப்படி நம்ம எடுக்கலான்ட்டு. இன்னொரு சைட் பார்க்கலாமா? இது ஒண்ணு புரிஞ்சதுல, ஏன்னா வந்து ஒண்ணு அவங்களே கேட்டிருப்பாங்க ஆர்கனைசேஷன் லிங்க்ன்ட்டு, அதுதான் நேரம் அங்க போட்டுருங்க. திருப்பி நீங்க பயோல போய் ஆட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் they have given an option. If there is no option, go to the bio and see if there is a link. இந்த மாதிரி இங்க லிங்க் ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா நான் இன்னொரு மெத்தட் சொல்லுவேன், அதை ட்ரை பண்ணுங்க. ரெண்டுலயுமே இல்லைன்னா திருப்பி போய் பண்ணாதீங்க, யூஸ் கிடையாது. File creation, Behance. Login. And not every site you can expect you will get. So yeah. இதெல்லாம் போடும்போது உங்க ஒரிஜினல் மெயில் ஐடி கொடுக்காதீங்க, ஏன்னா நிறைய நியூஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். I will always give the ID which you have created. Okay, now do we have an option? Workspace, personal தான் இருக்கு.
எங்கேயுமே டேஷ்போர்ட் இல்லையா? செட்டிங்ஸ், workspace, custom themes, no. Workspace, integration. Profile. நேர கீழே வந்து ஏதாவது இருக்கா? Domain is that is different. Secret. Okay, link. View my public profile. பயோல பார்க்கலாம். மீன்வைல் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். The customization. Are you sure கீழே இல்லைன்ட்டு? View my public profile. Edit. Bio username. இப்படி எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். சரியா? So this is how you have to find website. அது கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. அது ப்ரொஃபைல்குள்ள போய் நீங்க தேடினா ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லாத பட்சம் இங்க பயோல வந்து யூ நீட் டு என்டர் இட். ஓகே. ஸோ லிங்க்டின்ல போயிட்டு நீங்க வந்து உங்களோட இது கொடுக்காதீங்க. இந்த மாதிரி வெப்சைட் இருந்தா மட்டுமே உங்களது கொடுங்க. இப்ப நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, இன்னும் கொடுக்கலையா? எந்த பேஜ் நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஸோ as of now do with that. ஓகேவா? கிளியரா? இது இன்னொன்னு பார்க்கணுமா? இதையும் பார்த்துவோம். ஸ்பீக்கர் டெக்னு ஒன்று இருக்குது. ஓகே, சைன் இன். இதெல்லாமே நான் கூகுள் வச்சு சைன் இன் பண்றேன். இது சைன் இன் வித் கூகுள். Very good. Do create பண்ணி. ஓகே. Now எங்க சுனிதா நீ பார்த்து சொல்லு. எங்க இருக்கு ப்ரொஃபைல்? அங்க இப்படி கை காமிச்சு அங்கயா? எங்க? எது பக்கத்துல சொல்லு. சர்ச் பக்கத்துல. ஓகே. இங்க செட்டிங்ஸ். URL நம்ம ஓபன் ஆகி கொடுத்தது ரொம்ப டீசென்ட்டான. So they have given இந்த மாதிரி சோஷியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருந்தா தயவு செஞ்சு கொடுங்க. சரியா? அதுவுமே உங்களுக்கு வந்து அது மூலமா உங்களுக்கு டிராபிக் வரும். இப்ப நம்ம வந்து நான் சொன்ன நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா வந்து பப்ளிக் ப்ரொஃபைல். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அந்த கம்பெனியோட பேர்ல ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. ஆப்வியஸ்லி ஆல்மோஸ்ட் ஆல் தி கம்பெனிஸ் வில் பி ஹேவிங். இல்லன்னு நம்ம கிரியேட் பண்ணி தான் ஆகும். நான் சொன்னல எல்லா இடத்துலயுமே உங்களோட பிரசன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். கூகுள் லாகினே வாங்கி நம்ம ஆக்சஸ் கொடுப்பாங்க. பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கு. காமிச்சுதான் போக மாட்டேங்குது. இருக்கு மை டெக். ஓகே. இது டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா? டூ ஃபாலோவா? ரெட் கலர் டாட் வருதுல, so it should be a no follow. சோ இங்க பாருங்க, இங்க நோ ஃபாலோ போட்டு. ஓகே. சோ இதுல அப்புறம் ஏன் நம்ம இதை எடுக்கிறோம்னா, let us see 84 is authority. Traffic எவ்வளவு பார்ப்போம். 590, அது ஆல்மோஸ்ட் வந்து 6 lakh visitors are there. So there is why நம்ம இன்னொன்னு பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? இந்த சைட் என்னதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் போய் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஓடி வந்துரும்.
அதுல உள்ள ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில நீங்க பண்ணாதான் வந்து எங்க நீங்க விசிபிளா இருக்கு. ஜஸ்ட் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுட்டா நம்ம எலான் மஸ்க் நம்மளத வந்து பாத்துட்டு வரோம் இன்னும். ஸோ டூ சம்திங். அங்க இப்போ வந்து இமேஜ் போஸ்ட் பண்ற இப்போ இங்க என்ன புக் மார்க்னு ஏதோ இருந்தது கரெக்டா, மை புக் மார்க்ஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஆப்ஷன் அப்படின்னா வந்து இல்ல அப்லோட் அண்ட் டெக்னு ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைட்டை பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுங்க. சம் பிடிஎஃப் யூ ஹேவ் இட்ஸ் பிடிஎஃப் சப்மிஷன் கரெக்டா. ஸோ பிபிடி பிடிஎஃப் சப்மிஷன் யூ கேன் யூஸ் திஸ் ஒன். காட் இட். எல்லா சைட்லயுமே ஏதோ ஒரு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறதுல போய் ஜஸ்ட் செக் பண்ணுங்க. இஃப் ஐ கேன் ஷேர் எனிதிங் அப்படின்னு யூ நீட் டு ஃபைண்ட் இட் அவுட். இந்த மாதிரி பிபிடி பிடிஎஃப் சப்மிட் பண்ற சைட்ஸ்ல டூப்ளிகேட் சப்மிட் பண்ணலாம். நீங்க எதுக்கு போய் சப்மிட் பண்ணிட்டு டோன்ட் டு தட். we have now options. நீங்க வாரத்துக்கு ஒரு பிடிஎஃப் தான் உங்களை போட சொல்றோம். ஓகே, ஸோ வாரத்துக்கு ஒரு பிடிஎஃப் இல்ல பிபிடி இமேஜ் சப்மிஷன் வந்து ஒரு 2-3 இமேஜ் சப்மிஷன்ஸ். ஐ அம் ஆஸ்கிங் வாட் டு டு தட். அது நீங்க பண்ணாவே போதும். நான் சொல்ல குவான்டிட்டி வந்து கூகுள் டசன்ட் டேக் இட். ஃபைன், கிளியரா? ப்ரொஃபைல் கிரியேஷன் இதை விட ஈஸியா இருக்கிறதா வந்து பட் நம்ம வந்துட்டு பர்சனலுக்கா வேற எதுக்கு சும்மா ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா நம்ம வந்து ரெகுலர் பேசிஸ் என்ன கண்டென்ட் வராலும் இப்போ ரீசெண்டா நீங்க ஃபேஸ் பண்ண ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ பத்தி நீங்க வந்து நீங்க அதுல போடலாம். அத வீடியோ எடுத்து நீங்க யூடியூப்ல போடலாம். இப்போ கன்வர்ஷன்ஸ் ஏபிஐன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டால ஒரு டாபிக் இருக்கு. அது பிக்சல் இன்டகிரேஷன் சொல்லி ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்கு. எப்படின்னா ப்ரௌசர், அதாவது நான் ஆட் ரன் பண்றேன், என் ஆடை பார்த்துட்டு ஒருத்தர் கிளிக் பண்ணி என் வெப்சைட்டுக்கு வராரு. அதை நான் ட்ராக் பண்ணுவேன். இவர் எந்த பேஜுக்கு வந்தாரு, எந்த பேஜ்ல இருந்து வெளியே போனார். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் ரன் பண்றேன். இந்த ஷர்ட்டுக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெண்டிங் ஜுவல்லர்ஸ் கூட ரன் பண்ணோம். எப்படின்னா இந்த பேஜுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15,000 பேர் வந்திருக்காங்க. ஆனா ஆட் டு கார்ட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஆட் டு கார்ட். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, பர்ச்சேஸ். 15,000 பேர் ஒருத்த கூட ஆட் டு கார்ட்டுக்கு வரல. எதனால இருக்கு? ஏன்னா வந்து சில்வர் ஜுவல்லரி தான், ரொம்ப நல்லா இருக்கு. அது பிரைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 399. அப்புறமும் ஏன் வரல? சும்மாவது ஒரு 10 பேர் ஆட் பண்ணி வச்சிருக்கோம், ஏன் வரல அப்படின்னு நம்ம திருப்பி நம்ம பார்க்கும்போதுதான் ஆட் டு கார்ட் இந்த பேஜ்ல இருந்து ஆட் டு கார்ட் கொடுக்கும்போது இட் இஸ் ஓப்பனிங் பிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஏதோ 2-3 ஃபீல்டுனா பரவாயில்ல, இது ஃபுல்லா கேக்குது. இது எப்ப கேட்கணும், நீ பேமெண்ட் பண்ணும்போது. ஆட் டு கார்ட் என்ன, ஜஸ்ட் ஒரு இதுக்காக ரிமைண்டருக்காக நான் எடுத்து வச்சிருப்பேன். இட் டசன்ட் மீன் தட் ஐ வில் பர்ச்சேஸ். ஸோ இப்போ அது கண்டுபிடிச்சோம். இப்போ ரெண்டாவது அதை எடுத்து விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் டு, இப்போ நம்ம எல்லாரும் அமேசான் இல்ல பிளிப்கார்ட் யூஸ் பண்றோம். டு யூ ரிமெம்பர் வாட் யூ ஆடட் எஸ்டர்டே? ஏதோ பார்த்துருப்போம், சரி சேவ் ஃபார் லேட்டர்னா வச்சுட்டு வந்துருவோம். அதுக்கடுத்து உங்களுக்கு ஆடு வந்துட்டே இருந்தா, நீ வந்து இந்த ரிமோட் ஆட் பண்ணி வச்சிருக்க, இப்போ ஒரு 10% ஆஃபர் இருக்கு, வாங்கிக்கோ, ஆமால அப்படின்னு சொல்லிட்டு பையிங் சான்சஸ் ஆர் மோர். அப்ப நான் என்ன ட்ராக் பண்ணுவேன், இந்த பேஜுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஆட் டு கார்ட் வந்துட்டு வெளியே போனது எத்தனை பேர் இருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நான் அடுத்த அப்செல்லிங் பண்ணுவேன், அடுத்த ப்ராடக்ட். ஆட் டு கார்ட் வந்தவங்களுக்கு நான் வந்து திருப்ப என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணி வச்சாலும் அதை பண்றேன். இவங்களுக்கு நான் ஆஃபர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ நீட் டு ட்ராக் ஆல் திஸ். இப்போ நான் வந்து சஃபாரியில இதை நான் ரன் பண்றேன்னா, ஆப்பிளோட ப்ரௌசர் சஃபாரி, அதுல பிளாக் பண்ணிடுது, இந்த பிக்சல் ட்ராக்கிங் கொடுக்க மாட்டேங்குது. அது மாதிரி நீங்க ஆட் பிளாக்கர் உங்க குரோம்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சா அப்பவும் டேட்டா வர மாட்டேங்குது. அதனால என்னன்னா, சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன் சொல்லி கன்வர்ஷன்ஸ் ஏபிஐ ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல வீடியோ நான் தேடி கடைசியில ஒரு பங்களாதேஷ்காரனோட வீடியோ தான் அது எனக்கு இன்புட் கிடைச்சு. தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ, இங்கிலீஷ்ல இருக்கு, ஆனா வந்து ரொம்ப டீப் டெக்னிக்கல், சிம்பிளா வந்து புரியுற மாதிரி எதுவுமே கிடையாது. அவன் டக்குன்னு ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. பங்களாதேஷ் ஒரு, நமக்கு என்ன தெரியும் பங்களாதேஷ், சரி பங்காளி தானே, என்ன தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீனை பார்த்தா ஓ இப்படிதான் இருக்கு போல அப்படின்ட்டு ஒரு வருஷம் முன்னாடி அதை நான் பார்த்து வச்சிருக்கேன். இப்பவும் அந்த வீடியோ இல்லை, மீன்ஸ் இன் தமிழ் தேர் இஸ் நோ வீடியோ. So why don't we create one video in Tamil and post it? There will be plenty of people searching for it. இந்த மாதிரி நீங்க என்னென்ன மீன்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா உங்க கண்டென்ட் நல்லா இருக்கும். ஏற்கனவே போட்ட கண்டென்ட் கூட இன்னொன்று போட்டா என்ன யூஸ்?
ஸோ தட் இஸ் அவர் கண்டெக்ட். அது நீங்க பிபிடியா இருக்கட்டும், பிடிஎஃப் இருக்கட்டும். நான் பிடிஎஃப் முதல் கூட தேடி பார்த்தேன், ஏதாவது இருக்கா, ரைட் அப் இருக்கா. பிடிஎஃப் இருந்ததுன்னா சாட் ஜிபிடி அதை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துரும். இது நல்லா எழுதியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்துரும். இல்ல கூகுள்ல தேடும்போது உங்களுக்கு மேல வரும். அந்த பிடிஎஃப் உங்க வெப்சைட்ல இருந்து எப்படி இருக்கும்? கரெக்ட். ஸோ தட் இஸ் ஹவ் யுவர் கான்டாக்ட் ஷுட் பி. ஏதோ பண்ணணுமேன்ட்டு நீங்க எடுத்து ஹியூமனைஸ் பண்ணி எடுத்து போட்டீங்கன்னா வேலைக்காக. நீங்களா வந்து என்ன, நான் டே 1 இதுதான் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டி, இது நான் பண்ணேன், இதெல்லாம் பண்ணி பாருங்க அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாட் ஜிபிடி போட்டு அலைன் பண்ண சொல்லுங்க. உங்க கண்டென்ட் எப்படி போகும் மட்டும் பாருங்க. ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து சோஷியல் புக் மார்க்கிங். யூசுவலி புக் மார்க்கிங் என்ன? வாட் டு யூ மீன் பை புக் மார்க்கிங்? அதாவது இப்போ ஒரு இடையில அந்த கார்டு வைக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் புக் மார்க்கிங். இதே சோஷியல் புக் மார்க்கிங்னா அது புக் மார்க்கிங், அது பிசிக்கலா நீங்க பண்றது. சோஷியல் புக் மார்க்கிங்னா இப்போ நீங்க அந்த டாபி வச்சிருக்கீங்க இல்லையா, தட் இஸ் அன் கைண்ட் ஆஃப் சோஷியல் புக் மார்க்கிங். பட் அது வந்து ஒரு டேஷ்போர்டு மாதிரி நம்ம வச்சிருக்கோம் நம்மளோட ஈஸ் ஆஃப் ஆக்சஸ்க்கு. அதுல இருந்து நமக்கு பேக்லிங்க் எல்லாம் வராது. அது வந்து நமக்கு ப்ரௌசர் நம்ம எடுத்துருக்கோம். இதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் ஆன்லைன்ல இருக்கும். அது சோஷியல் புக் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதை நீங்க இதுல புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எப்ப வேணா நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இதுல நம்ம எங்க தெரியுமா என்ன பண்ண போறோம்னா, நம்ம சைட்ல இருக்கிற பிளாக் இருக்கு இல்லையா, அந்த பிளாக அதுல யூஆர்ல மட்டும் எடுத்து கொண்டு பேஸ்ட் பண்ண போறோம். யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் எனிதிங். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கன்வர்ஷன்ஸ் ஏபிஐ அப்படின்ற அந்த பிளாக் வந்து நம்ம வெப்சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட லிங்க் மட்டும் எடுத்துட்டு நீங்க புக் மார்க் பண்ண போறோம். இது நீங்க எவ்வளவு சைட்ல வேணும் போட்டுக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் நாட் கண்டென்ட் காப்பி. இது நான் வந்து என்னோட லிங்க் தான் பேஸ்ட் பண்றேன். எங்க கிளிக் பண்ணாலும் அந்த ஒரு ஒரு போஸ்ட்க்கு தான் போகும். ஸோ தட் இஸ் நாட் டூப்ளிகேஷன். ஸோ இது பண்றது இட் இஸ் ஆக்சுவலி வெரி வெரி ஈஸி. இது என்ன நிறைய இடத்துல பேன் பண்ணி வச்சிருக்காங்க, நான் வந்து சும்மா சும்மா போஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ இங்க நமக்கு ப்ரொஃபைல் கிரியேஷன் பண்ண முடியுமா பார்க்கலாமா? இது இப்போ வந்து சோஷியல் புக் மார்க்கிங் சைட். இதோட ப்ராம்ப்ட் எப்படி இருக்குன்னா, ஃப்ரீ ஹை டிஏபிஏ சோஷியல் புக் மார்க்கிங் சைட் லிஸ்ட் 2026. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டரி சப்மிஷன் லிஸ்ட் போட்டீங்க, நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் கிரியேஷன் போட்டீங்க, அதுக்கு அடுத்தது சோஷியல் புக் மார்க்கிங். இதே தான் ஆர்டிகல் சப்மிஷனுக்கு எல்லாத்துக்கும் அந்த பேர் மட்டும் மாறும். என்ன சப்மிஷன் அந்த பேர் மட்டும் மாறும். சரியா? இங்க செட்டிங்ஸ் போலாம். Let's see if he is giving. Okay, my profile இருக்கு. See already இது வந்து ப்ரொஃபைல் சப்மிஷனாவும் நீங்க எடுத்துக்கலாம். Then you can do it as a bookmarking site also. So உங்களோட thumb rule இதுதான். ஃபர்ஸ்ட் உள்ள போனதும் ப்ரொஃபைல் கிரியேஷனுக்கு பண்ண முடியுமா ஒரு தடவை செக் பண்ணுங்க. Now add post, add a bookmark. ஆமா 2 வருஷமா சும்மா போட்டுட்டு இருந்தேன். இப்போ இங்க என்ன கேக்குது, please enter the URL of the bookmark into the form to check whether it already exists in your collection. On the next page you can enter the remaining bookmark meta field data. Okay, இங்க இந்த URL ல what you're going to do is that come to எங்க இருக்கு exploreetica.com/blogs. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதுன blog. ஓகே, நான் என்ன பண்றேன், is digital marketing a good career in 2026 அப்படின்றத வந்து give read more. இந்த URL அப்படியே காப்பி பண்ணுங்க, come here and paste it and give continue. இப்ப டைட்டில் கேக்குது. ஓகே, டைட்டில் வந்து அங்கிருந்தே ஃபெச் பண்ணி கொண்டு வரும். இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குட் கரியர் இன் 2026 salary and scope. எனக்கு இந்த டைட்டிலே ஓகேனா ஐ அம் கிவிங் திஸ் டைட்டில் itself. டிஸ்கிரிப்ஷனும் அது ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து அதுவே எடுத்துரும். எங்க இருந்து எடுத்திருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் இவால்விங் வித் டெக்னாலஜியா உள்ள இருந்து இங்கே எடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷன் அதுவே கொடுக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டைப் யுவர் செல்ஃப் ஆர் எல்ஸ் யூ கேன் சூஸ் திஸ் ஒன். டேக், அதாவது உங்களோட கீவேர்ட்ஸ் மாதிரி வாட் யூ வாண்ட் டு கிவ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்தா அது செப்பரேட் ஆகும்.
தென் SEO, அப்புறம் வேற என்ன கொடுக்கலாம், கான்டென்ட் ரைட்டிங் கொடுக்கலாமா, கான்டென்ட் ரைட்டிங். ஸோ எது உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஆப்டா இருக்குமோ அது நீங்க இதை சூஸ் பண்ணிக்க. விசிபிலிட்டி பப்ளிக், திஸ் ஃபீல்ட் இஸ் ரிக்வயர்ட் அண்ட் கிவ் சேவ். ஸோ இப்போ வந்து இது ஹஸ் பீன் போஸ்டட். ஓகே, ஸோ இது போஸ்ட் பண்ணும்போது இன்னொரு சைட்ல போய் நம்ம போஸ்ட் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை அத்தாரிட்டி சைட்டா இருக்கும். அப்ப இது ரிலேட்டடா யாரோ தேடினாங்கன்னா இதுல இருந்து மேல கொண்டு போய் காமிக்கும். they can click it and there will be directed நம்மளோட சைட்டுக்கு வந்து அது டைரக்ட் ஆகும். எங்க நம்மளோட சைட்டுக்கு தான் வருது. கரெக்ட். ஸோ இதுக்கு நீங்க என்ன தேவைன்னா, ஃபர்ஸ்டே நீங்க வந்து அந்த பிளாக் உங்க வெப்சைட்டுக்குள்ள இருக்கணும், நீங்க போஸ்ட் பண்ணிருக்கணும். அந்த URL எடுத்துட்டு கொண்டு போய் நீங்க இங்க போட்டுக்கலாம். இப்ப இதனால இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, சோஷியல் புக் மார்க்கிங். இப்ப இந்த பேஜ் வந்து கூகுள் கிரால் பண்ணல, இல்ல இண்டெக்ஸ் பண்ணல அப்படின்ற ஒரு இது இருந்ததுன்னா நீங்க கூட சோஷியல் புக் மார்க்கிங் கூட பேஸ் பண்ண போதும். அதெல்லாம் கொஞ்சம் ஹை அத்தாரிட்டி சைட்ஸ். ஸோ கூகுள் அதுல வந்து கிரால் பண்ணி நேரா இங்க வந்து பார்க்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அண்ட் பெனிஃபிட் ஆஃப் சோஷியல் புக் மார்க்கிங். சோஷியல் புக் மார்க்கிங், act of saving and organizing later reference. Benefit வந்து community engagement and enhanced visibility, faster indexing. ஓகே, ஸோ இண்டெக்ஸிங் வந்து ஈஸியா நடக்கும். digo.com. நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு நீங்க எடுத்து யூஸ் பண்றீங்க. இந்த நம்ம ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே இந்த மாதிரி சைட்ஸ் வருமா? இது நான் இது முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கிறது அவ்வளவுதான். இது நான் ஆன்லைன்ல தான் எடுத்தேன், தனியா நான் எடுத்து வைக்கல. ஏன்னா நம்ம உட்காந்து ஒவ்வொன்றா தேடிட்டு இருந்தா டைம் போயிருமேன்ட்டு நான் வந்து ஒர்க் ஆகிறது மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இங்க வந்து டிகோன்னு ஒரு சைட்டு, ஐ ஆம் கோயிங் ஹியர். அதே மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் நமக்கு இங்க ஆப்ஷன் இருக்கா? இல்ல இல்லையா? there is no public library. நீங்க அந்த ஆப்ஷன் கொடுக்கலையா? இங்க தான் நம்மளால வந்து we can take only what சோஷியல் புக் மார்க்கிங் இதை மட்டும் தான் எடுக்க முடியும் இல்லையா? வந்து கிளிக் என்ன சொல்றது, புக் மார்க், இமேஜ், PDF அண்ட் நோட். ஸோ இந்த 3 சப்மிஷனுக்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம ஐம் டேக்கிங் புக் மார்க். அந்த URL பேஸ்ட் பண்ணு, இந்த URL இல்ல. paste this URL and give next. Description அந்த பிளாக்ல இருந்து நீங்க வந்து you can copy, இல்லைன்னா நீங்களே கூட டைப் பண்ணிக்க. Description, tax, digital marketing, SEO, whichever is suitable you can take it and give add. So it has been posted. யாரை கிளிக் பண்ணா நேரம் நம்ம சைட்டுக்கு தான் வரும். ஓகே, ஸோ இந்த சைட்டுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கு அத்தாரிட்டி? 91. அவ்வளோ யூசர்ஸ் எல்லாம் வர்றாங்க, கான்டென்ட் நல்லா இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி அண்ட் கொஞ்சம் வருஷமா இருக்கு. இப்போ எவ்வளவு வருஷமா இருக்குதுன்ற செக் பண்ணுவோமா? Who is domain?
அப்டேட்டட் ஆன் 23, ரெஜிஸ்டர்ட் ஆன் 22 வருஷமான சைட். எவர் 2004 அப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஈஸியா இருக்கா? அந்த கீவேர்ட்ஸ் இல்ல அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேலரி அப்படின்ட்டு வந்ததுன்னா இது டிஸ்பிளே ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அது மேல லிங்க் மாதிரி காமிக்கும். ஸோ பீப்புள் வில் கம் கிளிக் தட். அது எங்க படிக்க முடியும்னா நம்ம சைட்ல தான் அது படிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் இதெல்லாமே டைட்டிலே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம போடணும். தேடி வர்றது இல்ல, அவங்க டைப் பண்ணும்போது இப்போ நான் ஒரு பிபிடி வேணும் தேடும் போது ஸ்லைட் ஷேர் மேல வருது இல்ல, நம்ம பார்த்தது இல்லன்றதுனால வேற சைட்டே இல்லன்றது அர்த்தம் கிடையாது இல்ல. ஏன்னா இப்போ எனக்கு இங்க இருந்து நிறைய விஷயங்கள். ஓகே, நீங்க எவ்வளவு தூரம் ரெடிட் கோரா படிச்சிருக்கீங்க? ஓகே, சோ நம்ம ரெடிட் யூஸ் பண்ணல. இப்போ எனக்கு மேபி ரெடிட் தான் ஃபேவரட்டா இருக்கும். அதனால நம்ம ரெடிட்டுக்குன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. எதுனாலுமே ஃபர்ஸ்ட் கோ டு பர்சன் சொல்லிட்டு நேரா ரெடிட்டுக்கு வருவாங்க. இப்போ எத்தனையோ பேர் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாங்க. சாட் ஜிபிடி விட ஒரு சிலவங்களுக்கு ஜெமினி தான் பிடிக்கும், இல்ல கோபைலட் தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஈவன் மை வைஃப் யூசஸ் பிங், கூகுள் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம பின்னுக்கு நான் சொன்னல 4 கோடி யூசர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கும் யூசர்ஸ் அண்ட் தேடும் போது இதுக்கெல்லாம் நல்ல அத்தாரிட்டி இருக்கும்போது ஓகே, இப்போ இவங்க கொடுக்குற டேட்டா கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம டேட்டாலாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம இதை மேல கொண்டுதான். இதுவும் சாட் ஜிபிடி அப்படின்னா பெருசா காமிக்காது. எகெயின் நல்லா இருந்ததுன்னா இது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கம் ஆன் டாப். பீப்புள் வில் கிளிக் பண்ண நம்ம வெப்சைட்டுக்கு போகும். ஓகே, கிளியர். நாளைக்கு நம்ம வில் பி சீயிங் திஸ் ஒன், ஆர்டிகல் சப்மிஷன். நாளைக்கு பிளேஸ்மெண்ட் கிளாஸா? நாளைக்கு எல்லாம் வந்துருவீங்கல்ல? இந்த பேட்ச் தான் ஃபுல் ஆப்சன்டிசம் இருக்கு. பசங்க இல்ல. முந்தா நேத்து சுனிதா வரலையே. சரியாச்சா? ஆக்சிடென்டா? ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு பாட்டி ஷால் அணிவிச்சு கீழே வந்து கால் தட்டி கையில தான் அடிபட்டு. பாட்டி கீழே உள்ளதா பரவாயில்ல. கால் முட்டி கால் முட்டி பாவம் சொல்லுவாங்க. அப்படி இருந்த கிளாஸ்க்கு வந்துருக்கு. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்ல காது கேட்கல. இந்த தாரணை எடுத்துதான் ஆக்சுவலி இல்ல சார், அது ரொம்பவே கஷ்டம் தான் ஆன்லைன் கிளாஸ்ல உட்கார்ந்து. ஸ்னேகா 2வது நாளே ஓடி வந்தாங்க. ஓகே, ஆர்டிகல் சப்மிஷனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு இட் வில் டேக் சம் டைம்னா நீங்க ஆர்டிகலை ப்ரிப்பேர் பண்ணி போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஐம் சேயிங் தட் வாட் எவர் கம்ஸ் ஈஸி வில் கோ ஈஸி. ஓகே, ஆர்டிகல் சப்மிஷன் எஸ் போஸ்டிங் 1 minute. வேற ஒன்றும் உங்களுக்கு சொல்லணும் நினைச்சேன். வெப்சைட் டிராஃபிக், 4th do follow, no follow, 5th publish. இப்போ நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கீங்க, இல்ல ஒரு கன்சல்டண்டா இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் யூ கேன் ஹேண்டில் 5 clients ஃபார் யுவர் ஓன். ஓகே, அதுக்கு மேல போனா ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கும். 5 clients நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணணும். பட் how will you work? இப்போ நீங்க டெய்லி இப்போ இங்க போனோன்னா ஓகே இந்த பேஜுக்கு பேக் லிங்க் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய கம்பெனிஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஓகே இது டென்டல் கிளினிக்கா, இது ஐடியா, இது டெக்ஸ்டைலா, பரவாயில்ல ஒரு சைட்டு கிடைச்சது 3 பேர் தான் போட்டு அது தகுந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு
இங்கிருந்து போன ஒரு பொண்ணு, சுகன்யான ஒரு பொண்ணு, ஐ வில் சே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேண்டிடேட். அந்த பொண்ணு வந்து சென்னையில இதே மாதிரி ஸ்னேகா மாதிரி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி, குழந்தை இருக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் அங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி படிச்சுட்டு நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது நல்ல ஃபீட்பேக் கிடைச்சு ஒரு கம்பெனி போச்சு. அன்னைக்கு அந்த குழந்தையோட இது வந்து இங்க ஸ்கூல்ல இருக்குன்னு சொல்லி இங்க வந்து மீட் பண்ணுவாங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்லி கொடுத்தது ஒண்ணு, அவங்க என்கிட்ட பண்ண சொல்றது ஒண்ணு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குது பண்றதுக்கு. என்ன பண்றாங்கன்னா 300 வேர்டுல இல்ல மேக்ஸிமம் 400 வேர்டுல ஒரு சின்ன ஆர்டிகல் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லா சைட்லயும் போஸ்ட் பண்றாங்க. எந்த யூஸ்மே கிடையாது. என்ன ஆகுனா இப்போ ஸ்பேம் அப்டேட் வருது. ஹூ நோஸ் தட் நாளைக்கு அது வந்து ஒரு செம்ம அடி அடிச்சதுன்னா திருப்பி மேல வர்றது ரொம்ப டஃப். இப்ப கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பொறுமையா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க தாரணிங்க பாத்தீங்கன்னா ஷீ பி டூயிங் எவ்ரிதிங் வெரி பேஷியன்ட்லி. அந்த இன்னைக்கு எனக்கு 50 பேக் லிங்க் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுன்னா இன் விச் வே யூ ஆர் எக்ஸ்பர்ட் அப்படின்றது நீங்க உங்களோட அனலைஸ் நீங்க பண்ணணும். இப்ப நம்ம எக்ஸாம் படிக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் கஷ்டமான டாபிக் தான் படிப்பேன். எனக்கு கொஞ்சம் டைம் போனாலும் மற்றது ஈஸி டக்குன்னு முடிக்கணும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான டாபிக் படிப்பாங்க. ஏன்னா ஒன்னு கம்ப்ளீட் பண்ணுறோன்ற கான்ஃபிடன்ஸ் வரணுன்றாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் டு பர்சன். ஸோ நான் இந்த மாதிரி எஸ்இஓ எடுக்கிறேன்னா வாட் ஐ டூ சார், மந்த் ஆரம்பிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 days ஐ வில் ஸ்பெண்ட் ஃபார் பிளானிங். நான் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன்னா இந்த கம்பெனி ஏக்காக நான் இந்த மாதிரி பிளாக் எல்லாம் நான் ரெடி பண்ணுவேன், பிக்காக இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு 5-6 days ஐ வில் டேக் டைம் டு கிரியேட் த கான்டென்ட். அந்த கான்டென்ட் எடுத்து வச்சிரு அடுத்து 25 நாளைக்கு போஸ்ட் பண்ணுறது. தென் எவ்ரிடே மார்னிங் அது மட்டும் தான் உங்களுக்கு டஃப். அந்த 5 நாள் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா கான்டென்ட் கிரியேட் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும். ஆஃப்டர் தட் டெய்லி யூ வில் போஸ்டிங். ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணுவீங்க, ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு இமேஜ் போஸ்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ராபின் மாதிரி நீங்க யூ வில் ஸ்டார்ட் போஸ்டிங். திருப்பி கண்டென்ட் எக்ஸாஸ்ட் ஆகும், திருப்பி நீங்க கிரியேட் பண்ணும். நவ் யூ ஹேவ் ஆல் த டூல்ஸ். ஸோ அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு இது வந்த உடனேயே ஓகே வா அப்படியே நம்மளுக்கு பேக் லிங்க் போடலாம்னு அப்படி மட்டும் போகாது. அந்த டைம்ல தான் இப்ப நீங்க கிரியேட் பண்ற அந்த எக்ஸல் ஷீட் வில் கம் ஹேண்டி டு யூ. இமேஜின் 8 பேர் வந்து 100 சைட் எடுத்தீங்கன்னா 800 சைட் ஆச்சு. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி கோல்டு அப்படின்னு திருப்பி நான் சொல்றேன். அந்த டைம்ல ஓகே நான் நீங்க பிளாக் போட போறேன்னா இதுக்கு வந்து நான் இப்போ அண்ட் பிளாகர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாகர் மீடியம்ல எல்லாம் வீக்லி ஒரு போஸ்ட் நீங்க போட்டே ஆகும். போடலைன்னா தே வில் கன்சிடர் ஓகே இப்போ பேக் லிங்க் அதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு தே வோன்ட் கன்சிடர் யூ மச். ஸோ நீங்க ஃப்ரீக்வெண்டா போடணும், ஜெனியூனா போடணும், அவனுக்கு அதாவது ஸ்பேமாவும் தெரியக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு எஸ்இஓ அனலிஸ்டோட ஒர்க். 5 கிளைண்ட்டுக்கு மேல போகும்போது தென் யூ ஹேவ் டு ஹையர் அ பர்சன். இல்லாத பட்சம் என்ன ஆகுனா ரொம்ப உங்களுக்கு ஹெக்டிக் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன 5 கிளைண்ட் 5 கீவேர்டு கொடுக்குறாங்கன்னு எவ்வளோ ஆச்சு, 5 பேஜ் கொடுக்குறாங்க 25 பேஜ் நீங்க ஒர்க் பண்ணணும். அப்போ வந்து ஒரு சில கிளைண்ட் வந்து 30 பேஜ் இருக்குமாங்க. உங்களால எது ஹேண்டில் பண்ண முடியுமோ அதைத்தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். என்னால ஓகே என்னால ஒரு 30 கீவேர்ட்ஸ் இல்ல 30 பேஜ் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு கிளைண்டோட நிப்பாட்டி ஒரு கீவேர்டுக்கு வந்து 2500 ரூபாய் நீங்க சார்ஜ் பண்ணணும். பேர் மினிமம் 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணணும். ஸோ ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து 60,000 உங்களுக்கு வருது. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் யூ டெலிவர் இட் டு த கிளைண்ட் தே வில் ஃபார் ஷுர் ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே உங்களுக்கு இருக்கும். ஸ்னேகாக்கெல்லாம் வந்து அதான் சொன்னேன், ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்று தானா வரும் அப்படி. ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் பிளான் அண்ட் டூ. இந்த ஊட்டி குதிரை மாதிரி வந்து அப்படியே நேரா போயிட்டு நேரா அது மட்டும் கிடையாது. You need to see all the possibilities what you can do and keep the client satisfied and be very transparent with your report. அந்த சுகன்யா ஒர்க் பண்ண அதே கம்பெனில என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்ன்ற பேஜ் அந்த கீவேர்டு வச்சுக்கோங்களேன், அது வந்து காம்படிஷன் ஹை, எல்லாமே கொஞ்சம் ஹை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தமிழ் அப்படின்றது காம்படிஷன் லோ, சர்ச் வால்யூம் லோ. இது கிளைண்ட்டுக்கு தெரியாது. கிளைண்ட்டுக்கு என்ன சர்ச் வால்யூம் என்ன தெரியும், என்ன டிஃபிகல்ட்டி என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தமிழ் இருக்கு இல்லையா, அந்த தமிழ்ன்ற கீவேர்டு எடுத்து அந்த பேஜை அந்த கீவேர்டுக்கு டாப்ல ரேங்க் பண்ணுவாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ், ஆனா தான் யாரும் தேடுறது இல்லையா. ஆனா கிளைண்ட் கிட்ட எப்படி ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கா, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கா அப்படின்னு இந்த மாதிரி நடக்கும்.
ரேஸ்ல எத்தனை பேர் போறாங்க? நம்ம மட்டும்தான் நான் தான் ஃபர்ஸ்ட். கிளைண்ட் பார்க்கும்போது ஓ இந்த கீவேர்டு தான் வந்து நிறைய தேடுறாங்க போல, ஆனா ரிசல்ட் வரும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி சீட்டிங். அது நீங்க பண்ணக்கூடாது. 2, வாரத்துக்கு ஒரு தடவையாவது ரிப்போர்ட் நீங்க கொடுக்கணும். இன்னும் இப்போ இங்க வந்து நீங்க தாரணியில பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் அதுல 15வது ரேங்க்னா 15வது ரேங்க் தான் போடும். கிளைண்டே வந்து போனாலும் பரவாயில்ல, நாளைக்கு அவங்க வந்து இவன் நம்மளை ஏமாத்திட்டான்ற பேர் மட்டும் வரணும். நீங்க ஸ்லிப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஷுட் பி வெரி ஜென்யூன். என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல அவங்க யோசிப்பாங்க, பரவாயில்ல அவன் ஜென்யூனா இருந்தான், அவன் வந்து என்ன நடந்தோ அவன்கிட்டே திரும்பி போவோம் அப்படின்ட்டு வருவாங்க. வேற 90% ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் ஆர் சீட்டிங் பீப்புள். உங்க ஸ்பாம் ஸ்கோர் என்னன்னா, உங்க அத்தாரிட்டி என்னன்னா அவங்களுக்கு அந்த மாசம் காசு. அப்புறம் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணும்போது எதனாலுமே வந்து மெட்டா ஆட்ஸ்ல வந்து கூகுள் ஆட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு லாகின் கிரியேட் பண்ணி அவங்க பாட்டு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. நாளைக்கு நீங்க வந்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன். நான் என் ஃப்ரெண்டு கம்பெனில ரன் பண்ணும்போது நான் கேட்கிறேன், கீவேர்ட்ஸ் என்னென்ன போட்டிருக்கேன்னு மட்டும் காமியும். அது கான்ஃபிடென்ஷியல். அது see he is running for my company. I saying that there is my company. How can I say there is confidential? இல்ல அதுல வேற client data இருக்கும். client dataக்கு தனித்தனி லாகின். இன்னொரு கிளையண்ட்டுக்கு நீங்க வந்து ஆக்சஸ் கொடுத்தாலும் அது இன்னொரு கிளையண்ட் பார்க்க முடியாது. Then only I felt okay, now it is time for us to take over from them. Friendship எல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான் அப்படி சொல்லிட்டு we took it over. அதனாலேயே நம்ம கிளையண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த ஆக்சஸ் ஃபுல்லா அவங்களுக்கு கொடுத்துருவோம். இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்றோம். அவங்க எப்படின்னா 10,000 பட்ஜெட், எங்களுக்கு 10 பைசா வேண்டாம் அப்படின்னா அவங்க ரன் பண்றது 5,000 இருக்கும். அது கேட்டு வாங்கலாமே. What we would say is that okay, 10,000 rupees run பண்ணா 4,000 is our charge. 10,000 போடும்போது அதோட பில்லே நம்ம அனுப்புவோம். அப்பதான் நான் நோட் பண்ணேன். இவ்வளவு ஆக்சுவலி 30,000 மந்த்லி 30க்கு நான் பண்ணிட்டு இருந்தேன். ரன் பண்ணதே 15,000 18,000. அதுக்கு வந்து நீங்க 25,000 கூட 5,000 சார்ஜஸ் சொன்னா எல்லாருமே கொடுப்பாங்க. அதனால நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாமே எல்லா பில்லுமே எல்லாமே அனுப்புவோம். தட் இஸ் ஆக்சுவலி குட். நமக்கும் தலைவலி இல்ல. இப்ப யாராவது நானே ஆள் எடுத்துட்டேன், எனக்கு வந்து எக்ஸிட் கொடுங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸிட் இல்ல அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணப்போம்? நம்ம தப்பு பண்ணலன்னா நமக்கு எந்த பயமும் கிடையாது. எக்ஸிட் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் இவனுக்கு தெரிஞ்சிரும், நம்ம பண்ண திருமூலம் தெரிஞ்சிரும்ன்றனால அந்த பயம் தான் வரும். As a digital marketer, take a pledge that you should be true to your profession and true to your clients. அவங்க பாவம்ல, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள போய் நம்ம ஒரு 5,000 10,000 ரூபாய்க்கு ஏமாத்திட்டு அது ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தெரியும் போது how bad they will feel. ஒரு கூகுள் ரிவ்யூ போதும் மொத்தமா போறதுக்கு. இந்த மாதிரி ஏமாத்திட்டு சொல்லி ஒரு வாங்காது போட்டு ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 10 கிளைண்ட் மிஸ் ஆவாங்க உங்களுக்கு. ஸோ பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். SEO பண்ணும்போது பிளான் பண்ணி உங்க கஸ்டமருக்கு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் SEO ப்ராசஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட். இட் வில் டேக் இட்ஸ் ஓன் ஸ்வீட் டைம். ஆனா மேல நான் கொண்டு வருவேன். 3 மாசத்துல மேல வரும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா 4 மாசமா சொல்லுங்க. ஆல்வேஸ் ஹேவ் அ பஃபர் டைம். நீங்க 3 மாசம் அவங்க 3 மாசத்துக்கு வெயிட் பண்ணிட்டு ஆல்வேஸ் கிவ் அ பஃபர் டைம். அந்த மாதிரி நீங்க இப்போ சோசியல் மீடியா ஹேண்டில் பண்ணும்போது இப்ப அந்த வித்யா இங்க பண்ண ஒரே மிஸ்டேக் என்னன்னா, வீடியோ எடுத்து அடுத்த நாள் போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. வீடியோ எடுத்து அதை 42 பிட்டா வரும் சரியா, அதை வந்து அங்க இருக்கிற டிசைனர் அதை பார்த்து கரெக்டா அந்த லிப்சிங்க் எல்லாம் பண்ணி அதுல அனிமேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு நாள்ல கொண்டு வருன்றது பயங்கர கஷ்டம். நான் 4 கிளைண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். So we should always tell them ஒரு வாரம் ஆகும் அப்படின்னா they will understand. இல்ல எனக்கு நாளைக்கே வேணும்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் the client satisfy பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாள்ல கொடுத்துட்டு இருப்போமா, அது பண்ணல. அதுக்கப்புறம் ஒரு நாள் கொடுக்காம இருந்தா அது என்ன கொடுக்கல அப்படின்னு சொல்லி they would start asking questions. ஸோ எப்பவுமே ஒரு பஃபர் டைம் வந்து செட் பண்ணுங்க. 2 நாள்ல கொடுக்க முடியாது, 4 நாள் சொல்லுங்க. நீங்க 2 நாள்ல சொல்லி 4 நாள்ல கொடுத்தா ப்ராப்ளம். ஆனா 4 நாள்ல சொல்லி 2 நாள்ல கொடுத்தா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆல்வேஸ் கீப் தட். அதுக்காக எல்லா டைமும் நான் 2 நாள்ல கொடுத்துறாதே. ஒரு சில டைம் வேணும்னே 3 நாள்ல கொடுக்கும். இங்க வெப் டெவலப்மெண்ட் எப்படி இங்க இல்ல, முன்னாடி இருந்த கம்பெனிஸ்ல எப்படி பண்ணுவோம்னா
அந்த ஒர்க் 10 நிமிஷம் தான் ஆகும் பண்ணி முடியறதுக்கு. 10 நிமிஷம் தான் பண்ணுவான். ஆனா ஒரு நாள் கழிச்சு தான் கொடுப்பான். ஏன்னா அதான் 10 நிமிஷத்துல முடிச்சியே கொடுக்க வேண்டியதுன்னு. ஆமா, நீங்க $100 சார்ஜ் பண்ணுவீங்க, நான் 10 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்தா அவன் என்ன நினைப்பான்? சரியா? அதனால வந்து ஒரு நாள் வச்சுட்டு ஃபுல் டைம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறது. ஸ்னேகாவே நல்லா ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க சொன்ன அவங்களுக்கு ஐயோ எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு.